ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்டேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஏற்கனவே நான் எக்லெஸ் மில்க் டோஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணியிருக்கேன். எமரால்டு பிரெட் மில்க் டோஸ்ட்னு பேர் வச்சுருக்கேன். ஏன் இந்த பேருனா பச்சை கலர் டூட்டி ஃப்ரூட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பச்சை கலர் ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, மரகத பச்சை. ஸோ அதனால தான் இந்த பேர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலான மில்க் டோஸ்ட்டே பண்ணலாமே, இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். எப்போது இது டீ டைமுக்கும் நம்ம வந்து டீ குடிக்கும் போதும் சாப்பிடலாம், ஸ்நாக் ஐட்டமாக. அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரெசிபி ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தங்க வந்து இப்போ 2 பிரெட் டோஸ்ட் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து இந்த மில்க் டோஸ்ட் வந்து 1 சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், ஆனால் பிரெட் ஸ்லைசஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும்போது இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிரெட் மில்க் டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ரெசிப்பியை மைதா வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை வச்சும் பண்ணலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பவுலில் வந்து மைதா, ரவை, சர்க்கரை, உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அளவுகள் வந்து முன்னாடி கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து 1/2 கப்பு காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். தண்ணிக்கு பதில் நீங்கள் பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அந்த மாவு. இந்த ஸ்பூனை வந்து தொட்டு எடுத்திங்கன்னா அதுமாதிரி சுட்டு சுட்டாக உழுவுது பார்த்தீங்களா, அதான் பதம். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனில் பாதி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும் டோஸ்ட், அதுக்கு தான். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அதுவும் வந்து உங்கள் விருப்பத்துக்கு வந்து சேர்த்துக்குங்க. அந்த டூட்டி ஃப்ரூட்டி பச்சை கலர் போட்டதுனால தான் நான் எமரால்டு மில்க் பிரெட் டோஸ்ட்னு பேர் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தோசை தவாவில் வந்து நெய் வந்து போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு பேட்டர், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே. இதை நீங்கள் வந்து ஒரு சைடு மட்டும் வேணும்னாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லை 2 சைடும் வேணும்னாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடுறேன். பிரெட் ஸ்லைஸை சுற்றி நெய் விடுறேன். திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பிரெட் டோஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. திரும்ப ஒரு பிரெட் ஸ்லைஸை தவாவில் வச்சு அதே ப்ரொசீஜரில் வந்து டோஸ்ட் பண்ணுறேன். இந்த பிரெட் ஸ்லைஸையும் ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணுறேன்.
இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து 2 பக்கமும் பேட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 பக்கமுமே அந்த பேட்டர் இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே சுவையான எமரால்ட் மில்க் டோஸ்ட் தயாராகிடுச்சு. டீயோடு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.